இப்போ சமீபத்தில் நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். அப்போ இந்த விமானத்தில் ஏறினோடனே ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதே ஒரு நாடகத்தில் கூட சொன்னாங்க. ஒருத்தன் புதுசாக விமானத்தில் ஏறியிருக்கான். பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட சொல்லியிருக்கான், இங்கே பாருங்க கீழே இந்த லாரி பஸ்ஸு ரயில் பூரா எறும்பு மாதிரி தெரியுது அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு அவன் பக்கத்தில் இருக்க சொன்னா அது எறும்பு தான், இன்னும் விமானம் கிளம்பவே இல்லை அப்படின்னு சொன்னான். ஏன்னா நம்ம ஏறின உடனே என்ன செய்வோம் அப்படின்னா அப்படி சில பந்தாக்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்போவுமே நம்மளை ட்ரெயினில் ஏற்றி விட வரவோ பஸ்ஸில் ஏற்றி விட வரவோ வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக இருப்போம். ஆனால் அந்த ஏற்றி விட வர்றான் பாருங்க, அவன் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். ஏறி தவி குதிச்சு இடம் போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க மல்லு கட்டி போயிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவாடு பெரும்பாடாக இருக்கும். இது உண்டு. அதே மாதிரி பஸ்ஸுகளில் சில பேர் செல்லமாக நம்ம தோளில் படுத்திருப்பாங்க. லேசாக அசைஞ்சோம்னா வைவான், என்ன அப்படி சொல்லுவான். ஏன்னா நம்மள அவனுக்கு நேந்தா விட்டுருக்கு, என்ன பண்ணுறது. அதுவும் இந்த 3 பேர் கொண்ட சீட்டெல்லாம் இருக்கும் சில பஸ்ஸில். அதில் குண்டா சில பேர் வந்து உட்காந்துட்டா நமக்கு பெரும்பாடு இருக்கும். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு சீட்டு போட்டு வச்சுக்கிடுவேன். ஒல்லியாக வந்தால் உனக்கு தான் அப்படி சொல்லுவேன். இப்போ சமயத்தில் நாகப்பட்டினம் போனேன். அப்போ ஒரு ஒல்லியாக ஒருத்தன் பீடி மாதிரி வந்தான். இடம் இருக்கான்னு கேட்டான். உனக்கு தான் உட்காரு அப்படின்னு சொன்னேன். துரோகி என்ன பண்ணிட்டான், உட்காந்து இருந்தவன் பஸ்ஸு கிளம்புவோமே எந்திரிச்சு பெரியப்பா பெரியப்பான்னு கத்துனான். வெளியே பார்த்தா ஒரு பீப்பா நிற்கிது. அதை கொண்டு வந்து அப்படியே ஏற்றி நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. 4 மணி நேரம் எனக்கு இந்த வலதையே விளங்காத மாதிரி போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் அந்த நான் கேட்காம செய்ய முடியாது. எப்போ எந்திரிச்சாலும் என்ன அப்படி அவன் கேள்வி வைக்கிறான். இது ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன், எதுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டே இருக்கான். இதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? இதை நான் உட்காந்து பார்க்குறப்ப நான் பெரும் கஷ்டப்பட்டேன். ஆனால் திரும்ப யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் சில பேர் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இந்த ஸ்ரீரங்கம் இருக்குது பாருங்க, திருச்சிக்கு அடுத்த ஊர், அது வரவே நீ எழுப்பி விட்ருங்க அப்படின்னாரு. சரி ஏதோ இறங்க வேண்டிய ஒரு போட்டு நினச்சி நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து ஸ்ரீரங்கம் வரவும் அவரை அடித்து எழுப்பி ஐயா ஸ்ரீரங்கம் ஐயா ஸ்ரீரங்கம் நான் கத்துனேன். அவர் எந்திரிச்சு வந்துருச்சான்னு சொல்லி சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டார். அப்படியே அதாவது அவர் சாமி கும்பிட்றதுக்கு என்னைய நேர்ந்து விட்டு இருந்திருக்காரு. நான் இது விவரம்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நினச்சி பாருங்க, ஒரு பிரயாணத்தில் நகைச்சுவை இருக்கா? தாராளமாக இருக்குது. அதே மாதிரி வீட்டில் நகைச்சுவை இருக்கா? இருக்குது. நண்பர்களோட பேசுறதுல இருக்கா? பிரமாதமாக இருக்குது. இன்னும் ஒரு காரணமே இல்லாமல் சில நேரங்களில் வை வாங்குவோம். அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காரணம் தெரியாது, நம்ம வை வாங்கிட்டு இருப்போம். முந்தா நாள் பஸ்ஸில் போகிறப்ப ஒரு அம்மா நிறைய விளக்கமாறு வாங்கிட்டு போகுது ஓட்டுக்கு, எங்கேயோ விற்பனைக்கு கொண்டு போகுது போல். நான் தான் படிக்கிட்ட உட்காந்துருந்தேன். டொம்முன்னு என் காலில் போட்டு இதை பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுச்சு. என்ன சிரமம் தெரியுமா? வர்றவன் போகிறவன்ல விளக்கமாற ஒரு பார்வை, என்னையே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி ஒரு வை வஞ்சிட்டு போகிறாங்க. நான் எவ்வளோ பேர்ட்ட சொல்கிறது, நான் விற்கலைங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்குள்ளே அந்த கிளவி அங்கேருந்து அடிக்கடி என்கிட்ட கேட்குது, இருக்கா அப்படின்லாம் கேட்குது. ஏதோ நாங்கள் 50% இதில் விற்பனை செய்கிற மாதிரி தோணுது. அப்போ பூரா வையும் நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ நினச்சி பார்க்குறோம், பஸ்ஸில் பிரயாணத்தில் இருக்கா? இருக்குது. இன்னும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்குறோம். யாருக்கும் தெரியாது. இப்போ யாராவது போயிட்டு வந்து பேட்டி கொடுத்துருக்கான செத்தவங்க, சொர்க்கம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, போய் இறங்குவோமே ரம்பா ஊர்வசி மேனகெல்லாம் மாமான்னு ஒடியா இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் எப்படி கிளவியோ தெரியாது. ஆனால் சொர்க்கம்னா என்ன? நான் நல்லா இருக்கும். நரகம்னா என்ன? கொடுமையாக இருக்கும். ஒரு வாத்தியார் அழகாக சொல்லியிருக்காரு, சொர்க்கம்னா தேனும் பாலும் ஓடும், நரகம்னா எண்ணெய் சட்டியில் ஓட்டு வறுத்து ஈட்டிலே குத்துவாங்க. சொல்லிட்டு ஒரு பையனை கேட்டார், நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியா? அவன் நீங்க அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், உனக்கு சொல்லி கொடுத்தா சொர்க்கத்துக்காக போகிறேன், நரகத்துக்கு தான் போவேன், உட்காரு, நானும் வர்றேன்யா அப்படின்னா. அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம மாணவர்கள் எங்கே வேணாலும் வர்றாங்க. எதுக்குடான்னு கேட்டார். உங்களை எப்படி போட்டு குத்துவாங்கன்னு பார்க்கணும், வறுத்து குத்துவாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா பாடம் சொல்லி கொடுத்தா அது கஷ்டம்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கு. சிரிச்சா நல்லது, சிரிக்க நல்லது. வாய் விட்டு சிரிச்சிங்களா? இன்னும் சிரிக்கலாம், கொஞ்சம் பொறுங்க.